இன்னைக்கு நாம பார்க்க போற ஃபில்மோட நேம் BA பாஸ். இந்த கொஸ்டின் இம்பார்ட்டண்டா அந்த கொஸ்டின் இம்பார்ட்டண்டான விஷயத்தை தேடிட்டு இருக்கிறப்போ இந்த வீடியோட டைட்டில் உங்களோட கண்ணில் பட்டு எந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட்னு உங்களோட மூலையில வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்காக வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ இது இல்லை. ஏன்னா இது வேற மாதிரி ஃபிலிம். இதோட டைட்டிலுக்கும் இந்த ஃபிலிமுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. இந்த ஸ்டோரியில அப்பா அம்மா இறந்து போன ஒரு பையன் படிக்கிற வயசுல தப்பான வழிக்கு போறான். தன்னோட 2 தங்கச்சிங்களை எப்படி பாத்துக்க போறோம்னு யோசிச்சுட்டு இருக்கிற டைம் அவனுக்கு பாகமாகிற ஒரு ஆண்டி அவனோட லைஃபே சேஞ்ச் பண்றாங்க. அங்க இருந்து அவனோட லைஃப் மொத்தமாவே மாறுது. அது நல்ல மாற்றமா இல்ல கெட்ட மாற்றமான ஃபிலிம்ல பார்க்கலாம். ஓகே, ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணாதான் நமக்கு ஒரு பஞ்சாபி ஃபேமிலியில இறந்தவங்களுக்கு திதி கொடுக்கறத காட்டுவாங்க. இந்த வீட்டோட பெரியவங்க ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அவங்களுக்கு மொத்தம் 3 பிள்ளைங்க. அதுல பெரியவனோட நேம் முகேஷ், பாக்கிரன் இவனோட சிஸ்டர்ஸ். பேரண்ட்ஸ் இந்த மாதிரி ஆனதுனால இவங்க 3 பேருக்கும் எந்த அரவணைப்புமே இல்லாம தனிமையான நிலைமைக்கு ஆளாகிறாங்க. இப்ப எங்க இந்த சம்பிரதாயத்துக்கு வந்துருக்கிற பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் இந்த பசங்களோட லைஃப் நம்ம மேல டிபெண்ட் ஆகிரும் நினைச்சு ஃபாஸ்ட் அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்படி எல்லாரும் அந்த இருந்து போன பிறகு அந்த வீட்டுல அந்த பசங்களோட தாத்தா மாமா அத்தை அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. இவங்களோட இந்த தாத்தா ரொம்ப நல்ல மனுஷன். இவர் எப்ப நான் உயிரோட இருக்கிறது வர நான் இந்த 2 பொண்ணுங்களோட லைஃபை பாத்துக்கிறேன், முகேஷோட லைஃபை மட்டும் நீங்க 2 பேரும் பாத்துவாங்கன்னு முகேஷோட மாமாக்கு அத்தையும் சொல்றாரு. இந்த முகேஷோட அத்தை கொஞ்சம் கமர்ஷியலான பர்சன். சோ பண விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடந்துப்பாங்க. அப்ப முகேஷோட தாத்தா சொல்றாரு, முகேஷ்காக நான் என்னோட பென்ஷன் பணம் அனுப்புறேன், நீங்க அவனோட படிப்பு முடியறது வரைக்கும் அவனை கவனமா பாத்துவோமான்னு சொல்றாரு. இப்போ இந்த முகேஷ்க்கு அவனோட அத்தையோட வீட்டுக்கு போறதுக்கு விருப்பம் இல்ல. பட் இப்போ ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்றதுக்காக வேற வழியே இல்லாம அங்க கிளம்புறான். தென் இப்படியே இங்க வந்து ஒரு 6 மாசம் போகுது. இவன் எப்படி இங்க ஸ்டே பண்ணிருக்கிறதுனால அவங்க இவனை ரொம்ப சீப்பா நடத்துறாங்க. அதோட இங்க முகேஷ் அத்தை மாமாவுக்கு ஒரு பையனே இருக்கிறான். அவன் டெய்லி முகேஷ் கூட சண்டை போட்டு அவனை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டே இருப்பான். பாவம் முகேஷ் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு நேரம் சாப்பிட்டு இன்னொரு நேரம் சாப்பிடாம அப்படியே அவனோட லைஃப் போயிட்டே இருக்குது. ஒரு நாள் முகேஷோட அத்தை அந்த காலனியோட லேடிஸ்க்கு அவங்க வீட்டுல ஒரு சின்ன மீட்டிங் போட்டுருக்காங்க. அந்த மீட்டிங்க்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் இந்த முகேஷ் பண்ண அதே சிச்சுவேஷன். தென் ஷாப்புக்கு போய் சமோசா கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அவனோட அத்தையிட தரான். அப்படி தரப்போ அவனோட அத்தை உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது, ஃபாஸ்டா எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் எல்லாரும் கூடன்னு சொல்றாங்க. அந்த பார்ட்டிலேயே ஒரு அழகான ஆண்டி இருக்கிறாங்க. அவங்க முகேஷை பார்த்து வீட்டு வேலையெல்லாம் சூப்பரா பண்ற, என் வீட்டுல கூட ஒரு வேலை இருக்குது பண்ணுவியான்னு கேக்குறாங்க. இப்படி அவங்க சொன்னதை கேட்ட எல்லாரும் இதை ஒரு ஃபன்னா எடுத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தென் அப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு பிறகு மீட்டிங் கம்ப்ளீட் ஆகுது. எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. எல்லாரும் வீட்டுக்கு போன பிறகு முகேஷோட அத்தை முகேஷ் ஒரு வேலை கொடுக்குறாங்க. அது நம்ம வீட்டுக்கு மீட்டிங்காக வந்து ரேவதி ஆண்டியோட வீட்டுல வாட்டர் பைப் லைன்ல ஏதோ லீக்கேஜ் இருக்குதாமா, அது என்னன்னு மார்னிங் போய் பாருன்னு சொல்றாங்க. அதுக்கு முகேஷும் சரின்னு சொல்லி நெக்ஸ்ட் டைம் மார்னிங் காலேஜுக்கு போக முன்னாடி ரேவதியோட வீட்டுக்கு போறான். அவங்களோட வீடு பார்க்க ரொம்ப நீட்டா நல்ல வைப்ல இருக்குது. இவன் இங்க வந்து காலிங் பெல் அடிச்சதும் ஒரு வேர்ட் நீங்க வந்து யார் வேணும்னு கேக்குறாங்க. அதுக்கு முகேஷ் ரேவதி ஆண்டி தான் கூப்பிட்டாங்க, வீட்டுல ஏதோ வேலை இருக்குதுன்னு சொன்னாங்கன்னு சொல்றான். அதே டைம் ரேவதி இங்க வந்து முகேஷை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் உள்ள உட்கார வச்சு முகேஷ் கிட்ட டபுள் மீனிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. அப்புறம் முகேஷோட பக்கத்துல வந்து உட்காருவாங்க. முகேஷ்க்கு தனக்கு தெரியாத ஒரு லேடி இவ்வளவு பக்கத்துல வந்து உட்கார்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால முகேஷ்க்கு எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியாம ரொம்ப அப்செட் ஆகுறான். இதே டைம் ரேவதி அவனை சடனா கிஸ் பண்றாங்க. இப்ப இவனுக்கு என்ன பண்றதுனே ஒன்னும் தெரியல. உடனே முகேஷ் அவங்க கிட்ட அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து என்ன கொண்டுருவாரு, நான் காம்பரன்ஸ் சொல்லி எந்திரிக்கிறான். அப்ப ரேவதி நீ பயப்படாத, என்னோட ஹஸ்பண்ட் வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு, அதனால அவர் இங்க வர மாட்டாரு, அதோட நீ அத்தையை நினைச்சும் பயப்பட வேண்டாம், ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, தனியா எந்திரிச்சு நடக்க கூட முடியாதுன்னு சொல்றாங்க. அப்படியே பேசி முகேஷோட ஷர்ட்டை கலத்தி அவங்க கூட எல்லாம் பண்றாங்க. இப்போ இந்த முகேஷ்க்கு இதெல்லாம் புதுசுங்கிறதுனால கொஞ்சம் டிஃபரெண்டாவும் ரொம்ப சேடாவும் ஃபீல் பண்றான். ஆனாலும் ரேவதி அவனை விடாம அவங்க கூட பேசி மைண்டே சேஞ்ச் பண்றாங்க. தென் கொஞ்சம் டைம் பிறகு முகேஷ் இங்க இருந்து கிளம்பி அவனோட அத்தை வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட எதையுமே சொல்லாம பேக் எடுத்துட்டு படிக்கிறதுக்கு கிளம்புறான். இந்த முகேஷ்க்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லைங்கிறதுனால ஒரு கோச்சிங் சென்டர் மாதிரி ஒன்று படிக்கிறான். அந்த முகேஷ்க்கு புதுசா ஒருத்தரோட பழக்கமும் கிடைக்குது. இப்படி அவங்க பேச தொடங்கினதுமே இவங்க 2 பேருக்கிற நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுது. இதுக்கு பிறகு இருந்து 2 பேரும் ரெகுலரா மீட் பண்றது, செஸ் விளையாடுறதுன்னு ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. இப்படியே இவங்க கூட இருக்கிறப்போ தான் வெளி உலகம்னா என்னன்னு கொஞ்சம் வந்து இவனுக்கு தெரியுது. சோ இந்த புது ஃப்ரெண்டு கூட சேர்ந்து லைஃப்ல நிறைய விஷயம் கத்துக்கிறான். இன்னொரு பக்கம் ரேவதி ஆண்டி டெய்லி முகேஷ்க்கு கிளாஸ் கம்ப்ளீட் ஆனதும் அவனை தன்னோட வீட்டுக்கு வர வச்சு அவங்க இன்டிமேட் ஆகி அவனை தனக்கு அடிமையாக்குறாங்க. இந்த முகேஷும் ஃபுல்லா அவங்களுக்கு அடிக்ட் ஆகி அவங்க தர கொஞ்சம் காசை வச்சு புது புது ட்ரெஸ் நல்ல ஃபுட்னு எல்லாம் வாங்கி சாப்பிடுறான். முகேஷோட லைஃப்ல இந்த மாதிரி சேஞ்ச் எல்லாம் பார்த்து அவனோட அத்தை உனக்கு இந்த காசெல்லாம் எங்க இருந்து வருதுன்னு கேக்குறாங்க. முகேஷ் அதுக்கு என்னோட ஃப்ரெண்டு தரான் அப்படின்னு சொல்லி கவர் பண்றான். அதுக்கு அவங்க உன்னோட தாத்தாவோ 2 மாசமா காசு அனுப்பல, உன்னோட மாமாவும் எத்தனை பேர் தான் பாப்பாரு, தாத்தாவை கால் பண்ணி என்னன்னு கேளுன்னு சொல்றாங்க. முகேஷ் ஓகேன்னு சொல்லி ரேவதியோட வீட்டுக்கு போறான். அப்படி அன்னை நான் ஃபுல்லா அவங்க கூடவே சேர்ந்துட்டு வீட்டுக்கு திரும்ப வர்றான். இந்த டைம் முகேஷோட தாத்தா இறந்துட்டாங்கன்னு ஃபோன் கால் வருது. இப்போ வர பேரண்ட்ஸ் இல்லாத 3 பசங்களை இந்த தாத்தா தான் பாத்துக்கிட்டாரு. இப்ப அவரே இறந்துட்டாரு. அதனால இந்த முகேஷ் தான் 2 தங்கச்சிங்களை எப்படி பாத்துக்க போறேன்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றான். இதே டைம் இங்க இருக்கிறவங்க எல்லாம் இவங்க 2 பேரே ஹாஸ்டல்ல சேர்க்கறது நல்லது. ஏன்னா இப்ப கொஞ்சம் டேஸ்லயே முகேஷோட ஸ்டடிஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகும். அப்புறமா ஒரு நல்ல ஜாபுக்கு போய் அவரை பார்த்துப்பான். அதனால இவங்க ஒரு நல்ல ஹாஸ்டல்ல இருக்கிறதா பெட்டர்னு சொல்றாங்க. இப்போ முகேஷ்க்கு வேற ஆப்ஷனே இல்லைங்கிறதுனால அவங்கள ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு திரும்ப அவனோட அத்தை வீட்டுக்கே போறான். தென் நெக்ஸ்ட் சீன் முகேஷ் ரேவதியை மீட் பண்ணி தன்னோட சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்றான். அப்படி சொல்லி எனக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும், ஏதாவது வேலை பார்த்து கொடுன்னு கேக்குறான். அப்ப ரேவதி அவனுக்கு ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறாங்க. தென் முகேஷ் அந்த நம்பரை வாங்கி கால் பண்ணி நல்ல டிப் டாப்பா ரெடி ஆகி அந்த நம்பர் மூலமா கிடைச்ச அட்ரஸுக்கு போறான். அப்படி இங்க வந்தது அந்த வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு வந்து முகேஷை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான்.
சொல்றாங்க. உள்ள என்ன ஆகுதுன்னு தெரியலனாலுமே கூட ஏதோ ஆகுதுன்னு தெரியுது. ஏன்னா முகேஷ் கஷ்டப்பட்டுக்கிட்டே வெளியே வர்றான். தென் இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா ரேவதியோட வீட்டுக்கு போய் நான் இந்த மாதிரி எல்லாம் வேலை பண்ண மாட்டேன், உன்னை நம்பி சிச்சுவேஷனை சொல்லி ஹெல்ப் கேட்டா நீ என்ன அந்த மாதிரி விஷயத்துக்காக வேற ஒரு பொண்ணு வீட்டுக்கு அனுப்புறியான்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றான். ஆக்சுவலா இந்த ரேவதி ஒரு ரிச்சான லேடி கிட்ட முகேஷ் அந்த மாதிரி வேலையால அனுப்புனாங்க. அந்த லேடியும் முகேஷ் கூட அந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணி அவன் கையில காசையும் கொடுத்து அனுப்பி வச்சுட்டாங்க. இப்போ இதை நாம புரிஞ்சுக்கணும், ரேவதி முகேஷை காசுக்காக ஒரு பிளே பாயா மாத்திட்டாங்கன்னு. தென் முகேஷ் தன்னோட பாக்கெட்ல இருந்த காசெல்லாம் எடுத்து ரேவதி கிட்ட தந்துட்டு பணத்துக்காக நான் எப்போ இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி வெளியே கிளம்புறான். அப்போ ரேவதி அவனை ஸ்டாப் பண்ணி, நீ ஒரே நாள் ஒரு வேலையில ஜாயின் பண்ணி பெரிய ஓனர் ஆகிடலாம் நினைக்கிறியா? அப்படி நினைச்சா அது உன்னோட பெரிய முட்டாள் தானா? உன்னோட சிச்சுவேஷன் என்னன்னு உனக்கே இப்ப தெரியல. அதனால பிரசன்ட்ல இப்ப கொஞ்ச நாள் இந்த வேலையை பண்ணு, ஃபியூச்சர்ல வேற ஏதாச்சும் பண்ணாதான் இப்படி நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் பணமும் சம்பாதிக்கலாம்னு சொல்றாங்க. அதுக்கு முகேஷ்க்கு வேற வழியே தெரியாம இந்த வேலையை பார்த்து சம்மதிக்கிறான். அந்த நாள்ல இருந்து முகேஷோட சிச்சுவேஷன் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. டெய்லி புது புது ஆட்கள், டெய்லி புது புது லைஃப்னு அவனோட லைஃப்ல புது புது மனுஷன் எல்லாம் வர்றாங்க. இப்படி முகேஷோட வருமானம் ஒரு சைடு அதிகமாகுது. அதே டைம் இந்த மாதிரி லைஃப் போயிட்டு இருக்கிறத நினைச்சு லைஃப் மேலே ஒரு வெறுப்பம் வருது. அதனால தனக்கு நடக்கிற எல்லாத்தையும், தன்னோட பெயின் எல்லாத்தையுமே ரேவதி கிட்ட போய் ஷேர் பண்றான். ஆனா இந்த ரேவதி இந்த பிசினஸ்ல வந்த காசுக்காக முகேஷ் ஒரு பிளே பாயாவே மாத்திட்டு இருக்காங்க. தென் நெக்ஸ்ட் சீன்ல முகேஷோட சிஸ்டர் முகேஷுக்கு கால் பண்ணி எங்களால இனிமே இங்க இருக்க முடியாது, எங்களை கூட்டிட்டு போன்னு சொல்றாங்க. இப்ப மேட்ரு என்னன்னா, இந்த ரெண்டு சிஸ்டர்ஸும் ஸ்டே பண்ணி இருக்கிற ஹாஸ்டல் நல்ல ஹாஸ்டல் இல்ல. அந்த ஹாஸ்டல்ல இருக்கிற வார்டன் வெளியே இருக்கிற பசங்க கிட்ட இருந்து காசை வாங்கிக்கிட்டு ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிற பொண்ணுங்களை எல்லாரையும் அவங்க கூட வெளியே அனுப்பி வச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு நாள் முகேஷோட சிஸ்டர்ஸையும் வெளியே போக சொன்னாங்க. பதிலுக்கு அந்த பொண்ணுங்க நாங்க போக மாட்டோம்னு அவங்க கிட்ட சொன்னாங்க. அந்த நாள்ல இருந்து இந்த ஹாஸ்டல் வார்டன் இவங்க ரெண்டு பேரையும் பயங்கரமா கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப இது எல்லாத்தையும் கேட்ட முகேஷ், நான் நாளைக்கு வர்றேன், நீங்க அது வரைக்கும் சேஃப் ஆயிடணும்னு சொல்றான். தென் உடனே ரேவதி கால் பண்ணி எனக்கு நாளைக்கு யாரு கூட மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிடாதன்னு சொல்லி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹாஸ்டல் போறான். தென் ஹாஸ்டல் வார்டன் முகேஷ் கிட்ட உன்னோட தங்கச்சிங்க எந்த வேலையும் பண்ணாலும் அதோட ஒழுங்கா படிக்கவும் இல்ல, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்ப இவங்க இங்க இருக்கிறத வேஸ்ட் தான், வீட்டுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்றாங்க. உடனே முகேஷ் அவங்க கிட்ட, நீ ஒரு ஹாஸ்டல் எங்க வச்சுக்கிட்டு இங்க என்ன மாதிரி வேலை பண்றேன்னு எனக்கு தெரியும், ஆனா அந்த மாதிரி வேலையில நீ என்னோட தங்கச்சிங்களை ஈடுபடுத்தாதான் நான் அவங்கள 2 வாரத்துல கூட்டிட்டு போயிடுவேன்னு சொல்றான். அப்படி நான் கூட்டிட்டு போறது வரைக்கும் அவங்களை எந்த தொந்தரவுமே நீ பண்ணாதன்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறான். அதை வாங்கிக்கிட்டு வாரம் சேலன் ஆகுறாங்க. தென் முகேஷ் தான் தங்கச்சிங்களை பார்த்து இன்னும் 2 வாரம் அப்புறமா வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு புது மொபைல் கொடுக்குறான். தென் நெக்ஸ்ட் சீன்ல முகேஷ்க்கு ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து கால் வருது. முகேஷ் ரெடி ஆகி அவங்கள ஒரு ஹோட்டல் போய் மீட் பண்றான். அப்புறம் எல்லாருக்கிட்டே பண்ற வேலை மாதிரியே முகேஷ் அவங்க கிட்ட போய் இன்டிமேட் ஆக ட்ரை பண்றான். அப்ப அவங்க அவனை ஸ்டாப் பண்ணி, நான் ஒன்னு அந்த மாதிரி வேலைக்காக வர வைக்கல, என்னோட மனசுக்குள்ள நிறைய கஷ்டம் இருக்குது, அதை வெளியே சொல்ல எனக்கு யாரும் இல்லன்னு சொல்றாங்க. இப்படி அவங்க 2 பேரும் கொஞ்ச நேரமா பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த லேடி, என்னோட ஹஸ்பண்டுக்கு உடம்பு முடியல, அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கிறோம், எனக்கு ஒரே ஒரு பையன் இருக்கிறான், அவன் யூஎஸ்ல இருக்கிறான், என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, ஆனா என்னோட லைஃப்ல நிம்மதியே இல்லைன்னு ஃபீல் பண்றாங்க. அப்படியே தன்னோட சூழ்நிலை எல்லாத்தையுமே அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே தூங்கிடுறாங்க. அப்புறமா கொஞ்சம் டைமுக்கு பிறகு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால்ல உங்களோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்ப இதை கேட்டதை இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதே டைம் முகேஷ் அவங்களோட சிச்சுவேஷனை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றான். அப்புறம் இந்த முகேஷ் தான் வேலை முடிஞ்சதுன்னு அங்க இருந்து கிளம்பாம அவங்க கூடவே ஹாஸ்பிட்டல் போய் அந்த பாடியை வீட்டுக்கு எடுத்துட்டு போற வரைக்கும் அவங்க கூடவே இருக்கிறான். இப்ப ஏன் இவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் நடக்குதுன்னு நினைச்சு முகேஷ் ரொம்ப கஷ்டப்படுறான். தென் ஒரு நாள் முகேஷ் வீட்டுக்கு போற டைம் அவனோட அத்தை பையன் முகேஷ்க்குன்னு இருக்கிற ஒரு பீரோவை ஓபன் பண்ணிட்டு இருக்கிறான். அதை பார்த்த முகேஷ் என்னோட பீரோவை எதுக்காக ஓபன் பண்றான்னு கேட்கறான். அதுக்காக இருக்கிறது எங்களோட வீடு, இது எங்களோட பீரோன்னு சொல்றான். அந்த பேச்சை கேட்ட முகேஷ் ரொம்ப கஷ்டப்பட்டு, கொஞ்ச நாள் வெயிட் பண்ண, நான் இங்க இருந்து போயிடுவேன், அப்புறம் அவனோட பீரோவை நீ வச்சுக்கோன்னு சொல்றான். முகேஷ் இப்ப வரை சம்பாதிச்ச காசு எல்லாமே இந்த பீரோல தான் இருக்குது. சடனா இப்படி எல்லாம் நடந்ததுனால இந்த பீரோல இந்த பணம் இருக்கிறது சேஃப் இல்லன்னு நினைச்சு அந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ரேவதி கிட்ட போய் இதை சேஃபா வச்சுக்கோன்னு சொல்றான். அதுக்கு ரேவதி, என்கிட்ட நிறைய பணம் இருக்கிறது சேஃப் இல்ல, அதனால நீ அடிக்கடி இதை பாத்துக்கோன்னு சொல்லி அந்த பீரோல வைக்கிறாங்க. தென் அப்படியே இவங்க 2 பேரும் இன்டிமேட் ஆகுறாங்க. இப்படி இவங்க 2 பேரும் இங்க இருக்கிற டைம் ரேவதியோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வராரு. அப்படி வந்தவர் ரேவதிக்கு மேல இருக்கிற டவுட்ல கதவு விண்டோன்னு எல்லா வழியாவும் வீட்டுக்குள்ள பாக்குறாரு. இப்படி பாக்குறப்போ இவங்க 2 பேரும் கையும் களவுமா மாட்டுற மாதிரியே பெட் மேலே மாட்டுறாங்க. இப்ப இது எல்லாத்தையும் பார்த்தவரு ஃபாஸ்டா உள்ள வந்து ரேவதியை போட்டு அடிக்கிறாரு. அந்த கேப்ல முகேஷ் அங்க இருந்து வெளியே ஓடிடுறான். இப்ப இதே டைம் இந்த விஷயம் முகேஷோட அத்தை வீட்டுக்கு தெரிஞ்சு அவன் அங்க இருந்து வெளியே வரட்டுறாங்க. இப்ப இவனுக்கு எங்க போறதுன்னு தெரியாம ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போய் படுத்துருக்கான். இப்போ இவன் இப்படி படுத்துருக்கிறதா இதே ஏரியா பழக்கமான முகேஷோட ஒரு ஃப்ரெண்டு பார்த்து முகேஷ் அவன் கூடவே தான் ரெண்டுக்கு ஸ்டே பண்ணி இருக்கிற ரூம் கூட்டிட்டு போறான். அப்படி கூட்டிட்டு போய் அந்த ஃப்ரெண்டு முகேஷ் கிட்ட, நீ எந்த மாதிரி நிலைமையில இருக்கிறான்னு எனக்கு தெரியல, சோ உன்னோட சூழ்நிலை மாற வரைக்கும் நீ இங்கே ஸ்டே பண்ணிக்கோன்னு சொல்றான். இப்படி ஒரு சின்ன காலகட்டத்துல இந்த முகேஷோட சூழ்நிலை தலைகீழ மாறிடுச்சு. இவ்வளவு நாள் அவன் சம்பாதிச்ச பணமும் இப்ப ரேவதி கிட்ட போயிடுச்சு. சோ முகேஷ் அந்த பணத்துக்காக ரேவதியோட ஹஸ்பண்ட் வீட்ல இல்லாத டைம் பார்த்து ரேவதி கிட்ட அந்த பணத்தை போய் கேட்கிறான். அப்போ ரேவதி அவனுக்கு அகைன்ஸ்டா மாறுறாங்க. நீ யாரு, உன்னை யாருன்னு எனக்கு தெரியல, என் கண்ணுல திரும்ப பற்றாதன்னு சொல்றாங்க. அப்போ முகேஷ் ரேவதியோட ஃபேஸ்ல இருக்கிற காயத்தை எல்லாத்தையும் பார்த்து உன்னோட ஹஸ்பண்ட் உன்னை அடிச்சாரான்னு கேட்கறான். அதே டைம் ரேவதியோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து ரேவதியை கூப்பிடுறாரு. முகேஷ் அவரோட சத்தம் கேட்டது அங்கேயே மறைஞ்சிருந்து அப்படியே போயிடுறான். இப்போ முகேஷ்க்கு இதெல்லாம் நினைச்சு ரொம்ப டென்ஷன் ஆகுது. இது வரைக்கும் ரேவதி தானே ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அவங்களோட பிசிக்கல் நீட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு என்னை ஏமாத்திட்டாங்கன்னு நினைக்கிறான். இதே டைம் முகேஷோட சிஸ்டர்ஸ் கால் பண்ணி என்னால இங்க இருக்க முடியாது, நாங்க இங்க இருந்து வர்றோம்னு
போயிட்டான்னு சொல்றாங்க. இப்ப இவனுக்கே ஸ்டே பண்றதுன்னு ஒரு இடம் இல்ல. அப்படி இருக்கிற டைம் அவங்கள கூட்டிட்டு போய் எங்க ஸ்டே பண்ண வைக்கிறதுன்னு ஒண்ணுமே இவனுக்கு புரியல. அதனால அவனுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்கிட்ட அந்த லேடி கஸ்டமர்ஸ்க்கு எல்லாம் கால் பண்ணி நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன், எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு ரொம்ப கெஞ்சி கேக்குறான். அப்படி இவன் கேட்டாலுமே கூட இவனுக்கு ஒருத்தர் கூட ஹெல்ப் பண்ணல. உன்னோட வேலை முடிஞ்சதும் நாங்க உனக்கு பணம் தந்துட்டோம், அதுக்கு மேல பணம் தர வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறாங்க. தென் அன்னைக்கு நாள் நைட் ட்ரிங்க்ஸ் பண்ணி வெளியே கிடைக்கிற தான் ஃப்ரெண்டை ரொம்ப கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப அங்க பக்கத்துல ஒருத்தங்க பாக்குறோம், அவங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டர். தென் முகேஷ் அவங்க கிட்ட போய் எனக்கு காசு தேவை, ஏதாவது வேலை இருந்தா அவங்களால கொடுக்க முடியுமான்னு கேக்குறான். அதுக்கு அவங்க சரின்னு கூட்டிட்டு போய் ரோட்ல நிக்க வைக்கிறாங்க. அப்ப முகேஷ் ரொம்ப பயப்படுறான். அப்படி அவன் பயப்படுறத பார்த்ததும் அவங்க தன்னோட பேக்ல இருந்து ஒரு ட்ரிங்க் பாட்டில் எடுத்து அவங்க கிட்ட தராங்க. முகேஷ் அதை குடிச்சதும் அவங்க கொஞ்சம் தைரியமா ஃபீல் பண்றான். அப்புறம் முகேஷ் கூட இருக்கிற அந்த டிரான்ஸ்ஜெண்டர் ஒரு கஸ்டமரை பார்த்து போயிடுறாங்க. அப்புறம் முகேஷ் தனியா ரோட்ல நிக்கிறான். அந்த டைம் முகேஷை பார்த்து ஒரு கார் ஸ்டாப் ஆகுது. அந்த கார்ல 3 ஆம்பளைங்க இருக்கிறாங்க. அவங்க கிட்ட முகேஷ் ரேட் பேசுறான். ஒவ்வொரு தங்களுக்கும் 2000 ரூபான்னு சொல்றான். அப்படி அவன் சொல்றதை கேட்டதும் அவங்களுக்கு பயங்கரமா கோவம் வருது. அதனால முகேஷ் கிட்ட சண்டை போட்டு கார் எடுத்து வெளியே வந்து முகேஷ் காருக்குள்ள தூக்கி போடுறாங்க. அப்புறம் முகேஷ் இங்க இருந்து எப்படியா தப்பிக்கணும்னு ட்ரை பண்றான். பட் அவங்க விடல. அப்புறமா எப்படியோ தப்பிச்சு அவனோட ரூமுக்கு வரான். தென் ரூம்ல முகேஷோட ஃப்ரெண்ட் அவன் பாடியில இருக்கிற காயத்தை எல்லாத்தையும் பார்த்து உனக்கு என்னாச்சுன்னு கேட்கறான். அதுக்கு முகேஷ் எதுவுமே சொல்லல. தென் நெக்ஸ்ட் சீன் ரேவதியை விடவே கூடாதுன்னு நினைச்சு ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு ரேவதியோட வீட்டுக்கு போறான். போய் வீட்டோட டோரை உடைச்சி வீடு ஃபுல்லா பணம் எங்க இருக்குன்னு தேடுறான். பட் அந்த பணம் அவனுக்கு கிடைக்கல. அதே டைம் ரேவதி இங்க வர்றான். ரேவதியை பார்த்தோன்னு அவங்களோட கழுத்துல கத்திய வச்சு என்னோட பணத்தை கூடன்னு கேட்கறான். அதுக்கு ரேவதி இவனை எப்படி கன்வின்ஸ் பண்றதுன்னு தெரியாம அவனை கிஸ் பண்ணி இன்டிமேட் ஆக ட்ரை பண்றாங்க. இதே டைம் இவங்க ஹஸ்பண்ட் வெளியே டோரை தட்டுறாரு. அதே டைம்ல இங்க ஏதோ ப்ராப்ளம்னு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வெளியே நிக்கிறாங்க. இப்ப இது எல்லாத்தையும் பார்த்த ரேவதி வெளியே எல்லாம் தெரிஞ்சிடுச்சு, லைஃபே நாசமா போச்சுன்னு ஃபீல் பண்ணி முகேஷோட கையில இருக்கிற கத்திய வச்சு அவனுக்கே தெரியாம தன்னை தானே குத்திக்கிற மாதிரி பண்றாங்க. இப்ப அவங்க ஹஸ்பண்ட் வீட்டு டோரை உடைச்சு உள்ள வர்றாரு. அப்ப முகேஷ் திரும்ப என்ன ஏமாத்திட்டியான்னு சொல்லி அதே கத்திய வச்சு அவங்கள குத்தி குத்தி கொள்றான். தென் இப்படி கொண்டுட்டு ஃபாஸ்டா அங்க இருந்து ஓடிடுறான். இப்படி நடந்த எல்லாத்தையும் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லலாம்னு நினைச்சு அவனோட ஃப்ரெண்டை போய் தேடுறான். பட் அவனோட ஃப்ரெண்டை எங்கேயும் காணோம். அதனால அவன் ஒர்க் பண்ற பேசி கால் பண்றான். அப்ப அவங்க அவன் வேலை விஷயமா வெளியூர் போயிட்டான்னு சொல்றாங்க. இதே டைம் முகேஷோட சிஸ்டர்ஸ் கால் பண்ணி நான் அந்த பஸ் ஏறிட்டோம், நீ சீக்கிரமா வந்துருன்னு சொல்றாங்க. முகேஷ் சிஸ்டர்ஸை கூப்பிடுறதா வெளியே வர்றான். ஆனா ரோடு ஃபுல்லா போலீஸ் நிக்கிறாங்க. இப்போ நாம இந்த வழியா போனா கண்டிப்பா பிடிச்சிருவாங்கன்னு நினைச்சு வேற ஏதாவது வழியா ஓடலாம்னு நினைக்கிறான். அப்படியே பக்கத்துல இருக்கிற பில்டிங் டெரஸுக்கு போய் கீழே பாக்குறான். கீழே ஃபுல்லா போலீஸ் நிக்கிறாங்க. இதே டைம் போலீஸ் அந்த டெரஸ் மேல வர்றாங்க. இப்ப முகேஷ்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த ப்ராப்ளத்துல இருந்து எப்படி வெளியே வர போறேன்னு தெரியல. இந்த மாதிரி நடக்கிறத யார்கிட்ட போய் சொல்லன்னு தெரியல. இன்னொரு பக்கம் கால் பண்ற சிஸ்டர்ஸுக்கு பதிலா நான் சொல்லன்னு தெரியல. அவங்களை எப்படி பாத்துக்க போறேன்னு தெரியாம இப்படியே ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் யோசிச்சு மேல இருந்து குதிச்சிடுறான். இதான் ஃபில்மோட எண்ட். இந்த முகேஷ் ஃபர்ஸ்ட் டைம் ரேவதியை பார்த்தான். பார்த்ததும் தன்னோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு தான் வழியை மாத்தி தன்னோட ஸ்டடிஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா இவனோட ஃபியூச்சர் சூப்பரா இருந்திருக்கும். ஆனா அவ அப்படி பண்ணாம சில தப்பான வழியில கிடைச்ச பணத்துக்காக பழக்கமாகி இழந்த ஃபேமிலி உறவுகளோட இருக்கிற ஃபேமிலியை இழக்கிற சிச்சுவேஷனுக்கு இப்படி ஆகிட்டான். இவனோட இறப்பு இவனை நம்பி வந்துட்டு இருக்கிற இவனோட சிஸ்டர்ஸுக்கு மட்டும்தான் கஷ்டம். அதை ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க. ஓகே, இதான் ஃபிலிம். நல்ல விஷயத்த பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. இன்னைக்கு இவ்வளவுதான். தேங்க்யூ.